శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ. ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ கார்வேட்டி நகரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, கார்வேட்டி நகரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி வாரினுடைய தெப்போற்சவத்தை செவித்துக் கொண்டுள்ளோம். 2ஆம் நாளான இன்று இதோ இந்த மாலை வேளையிலே ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கரத்திலே புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு தெப்பத்திலே பவனி வந்து கொண்டிருக்கும் அந்த அழகான அற்புதமான காட்சியை சேவிப்போம். இதோ கிருஷ்ண பரமாத்மா ஒரு காலை சாய்த்து வைத்துக்கொண்டு திருக்கரத்திலே புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு பூமாலையாலும் பாமாலையாலும் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொண்டு பாலகிருஷ்ணனாக நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கும் அந்த வேணுகோபால சுவாமியை சேவித்துக் கொள்வோம். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத்த கிளேஷ நாசாய கோவிந்தாய நமோ நமஹா என்று அந்த வேணுகோபால சுவாமியை சேவிப்போம். பாலகிருஷ்ணன் ராமன் சேஷ்டைகள் லீலைகள் என்னவென்று சொல்லலாம். எவ்வளவு அழகோ அழகு அல்லவா. அப்படி இருவரும் தம் தோழர்களுடன் கோபியர்களின் இல்லங்களுக்கு சென்று தயிர் பால் வெண்ணெய் திருடி உண்டனர். இவர்கள் குறும்பு தனங்களை தடுக்க முடியாமல் யசோதை கண்ணனை உருளுடன் கட்டி போட்டு வீட்டு வேலைகளை கவனிக்க சென்றாளாம். கண்ணன் அவ்வுருளுடன் அங்கிருந்த 2 மருத மரங்களுக்கு இடையே செல்ல அவை முறிந்து விழுந்தன. அவை நாரதர் சாபத்தினால் மரங்களான குபேர குமாரர்கள் நலுகுபரனும் மணிக்ரீவனும் ஆவார். அவர்கள் பகவானை வலம் வந்து வணங்கி தம் இடம் சென்றனர். பக்தர்களே, இதோ வேணுகோபால சுவாமிக்கு இப்பொழுது அர்ச்சகர் சுவாமி கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்தார். சேவிப்போம் நாமும் கூட 2 கரம் கூப்பி. ஒரு நாள் பலராமன் யசோதையிடம் வந்து கண்ணன் மண்ணை தின்றான் என்று கூற அவள் கண்ணனை சினந்து, ஏ கண்ணா, மண்ணை தின்றாயா, வாயை திறந்து காட்டு என சொன்னானாம். கண்ணன் வாயை திறந்தான். அப்போது யசோதை அண்ட சராசரங்களையும் கடல் நதி மலை தீவு சூரிய சந்திரன் என்ற அனைத்தையும் கண்டு திகைப்புற்றாள். பின்னர் அவன் வாயை மூட அவள் கொஞ்சினாள். ஒரு சமயம் கண்ணன் கை நிறைய தானியங்களை ஒரு பழக்காரியிடம் கொடுத்து பழங்கள் கேட்க அவன் கை நிறைய பழங்கள் தர அவள் பல கூடையில் நவரத்தினங்கள் நிறைந்தன. ஒரு நாள் வயதில் முதிர்ந்த உபநந்தர் என்பவர் கோகுலத்தில் ஆபத்துக்கள் தோன்றுகின்றன, எனவே வேறிடம் செல்லலாம் என்று கூற எல்லோரும் பசுக்களுக்கும் ஆயிர்குல மக்களுக்கும் வசிக்க தகுதியான இடமான பிருந்தாவனம் சேர்ந்தனர். சில நாட்கள் செல்ல கண்ணன் தோழர்களுடன் கன்றுகளை மேய்த்து வந்தானாம். ஒரு நாள் கம்சனால் ஏவப்பட்ட வத்ஸ்தாசுரன் என்னும் அரக்கன் மாய கன்றாகி கன்றுகளுடன் திரிந்தான். இதை அறிந்த கிருஷ்ணன் அக்கன்றின் பின்கால்களை பற்றி தூக்கி அருகிருந்த விளாமரத்தின் மீது மோதிட அசுரன் உயிரிழந்தான். மற்றொரு சமயம் பகாசுரன் என்னும் அரக்கன் கொக்கு வடிவில் வந்து கண்ணனை விழுங்க முயல அவன் அதன் அழகுகளை பற்றி சிறு புல்லை கிழிப்பது போல் கிழித்து கொன்றான். மற்றொரு நாள்
அகாசுரன் என்ற அசுரன் ஒரு பெரிய மலைப்பாம்பின் வடிவில் சிறுவர்கள் வரும் வழியில் வாயை மிகவும் பெரியதாக திறந்து கொண்டு படுத்திருந்தான். தோழர்கள் இதை அறியாமல் அதன் வாயில் நுழைந்து சென்றனர். உடனே கண்ணனும் அவர்கள் பின் சென்று தனது சரீரத்தை மிக பெரிதாயாக்கிட அசுரன் மூச்சு திணறி கண்வீழி பிதுங்கி உயிர் நீத்தான். கண்ண பகவான் தனது அருட்பார்வையால் அனைவரையும் கன்றுகளையும் உயிர் பிழைக்கச் செய்தார். மற்றொரு சமயம் கண்ணன் தோழர்களுடன் வனபோஜனம் செய்து கொண்டிருந்த போது சிறுவர்கள் பார்த்து கொண்டிருந்த போதே கன்றுகள் காணாமல் போயின. அது பிரம்மதேவனின் செயலென அறிந்த பகவான் தானே கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் கோகுலத்தில் நுழைந்தார். ஆனால் இது பற்றி பலராமன் ஞானக்கண் கொண்டு அறிந்து கொண்டார். பிரம்மதேவர் இது எவ்வாறு சாத்தியம் என்று பார்க்க கிருஷ்ணன் குழலூதி கொண்டு சிறுவர்களாகவும் கன்றுகளாகவும் காட்சியளிக்க பிரம்மதேவன் கிருஷ்ணனின் சரண கமலங்களில் தலைவணங்கி பல வகையாக துதி செய்து கிருஷ்ணனை வலம் வந்து தன் இருப்பிடம் சென்றார். புனிதமான பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் தோழர்களுடன் விளையாடிக் கொண்டே அருகில் உள்ள பனங்காட்டுக்குச் சென்றாராம். அங்கு இருந்த தேனுக்கன் என்ற அசுரன் கழுதை வடிவில் ஓடிவர பலராமன் அதன் கால்களை சேர்த்து பிடித்து தூக்கி சுழற்றி பனைமரத்தில் மோதிட அசுரன் உயிரிழந்து கீழே விழுந்தான். பக்தர்களே, சிறுவர்கள் உதிர்ந்த பழங்களை உண்டனர். ஒரு நாள் கிருஷ்ணன் பலராமன் இன்றி தோழர்களுடன் யமுனைக்குச் சென்றார். அன்று வெயில் கடுமையாக இருந்ததால் சிறுவர்கள் அந்நதி நீரை பருக உயிரை இழந்தனர். அந்நதியில் ஒரு மடுவில் வசித்து வரும் காளியன் என்னும் சர்ப்பத்தின் கொடிய விஷத்தால் நீர் விஷமாகி இருந்தது. இவ்வாறு உயிர் கொள்ளைக்கு காரணமான காளியனை அடக்க கிருஷ்ணன் அங்கிருந்த கதம்ப மரத்தின் மீதேறி நீரிலே குதித்தார். காளியன் கோபம் கொண்டு சீறி எழுந்து கண்ணனை கடித்தது. அது கண்டு அனைவரும் மயங்கி விழுந்தனர். செய்தி அறிந்த நந்தகோபர், யசோதை, ரோகிணி ஆகியோரும் ஓடி வந்தனர். கிருஷ்ணன் தன் உடலை பெரிதாக்கி காளியன் தலை மீது ஏறி நடனமாடி அதனை அடக்கிட காளியன் ரத்தம் கக்கி தனது பத்தினிகளுடன் கைகூப்பி நின்று கிருஷ்ணனை துதி செய்தான். உடனே கிருஷ்ணன் கீழே குதித்து சர்ப்பராஜனாகிய காளியனுக்கு கீழ்கண்டவாறு ஆணையிட்டார். ஹே காளியனே, உனது குடும்பத்தினருடன் இனி சமுத்திரத்திற்கு சென்றுவிட வேண்டாம். என்னை 2 சந்தியா காலங்களிலும் நினைப்பவனுக்கு சர்ப்ப பயம் உண்டாகாது. இம்மடுவில் நீராடி என்னை பூஜிப்பவனது பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று கூறினார் கிருஷ்ண பரமாத்மா. ஒரு சமயம் ராமகிருஷ்ணர்கள் பிருந்தாவனத்தில் சஞ்சரித்த போது பிரலம்பன் என்ற அசுரன் கோபம் வேஷத்தில் அவர்களுடன் இருந்தான். கிருஷ்ணன் சிறுவர்களிடம் எல்லோரும் 2 கட்சியாகி ஒரு கட்சி தன் தலைமையிலும் மற்றொன்று பலராமனை தலைவனாக கொண்டும் ஆட வேண்டும் என்று கூற அவ்வாறே விளையாடத் தொடங்கினார். விளையாட்டில் தோற்றவர் வென்றவரை தோளில் தூக்கி கொண்டு ஓட வேண்டும் என்றபடி தோல்வி ஓம் நமோ வெங்கடேஷாய. கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ கார்வேட்டி நகரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் நாம் சேவித்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தெப்போற்சவம் 2ஆம் நாளான இன்று இதோ இந்த மாலை வேளையிலே தெப்பத்திலே ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமியை தரிசிப்போம். வசுதேவம் சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.
கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று அந்த கிருஷ்ணனை சேவிப்போம் இதோ தெப்பத்திலே. பக்தர்களே, அதோ அந்த தெப்பம் முழுவதும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து அதிலே பகவான் மிகவும் அழகாக காட்சியை தந்து கொண்டிருக்கிறார் நமக்கு. இதோ சேவிப்போம் நேரடி ஒளிபரப்பில். ஒரு நாள் கிருஷ்ணன் பலராமன் இன்றி தோழர்களுடன் யமுனைக்கு சென்றாராம். அன்று வெயில் கடுமையாக இருந்ததால் சிறுவர்கள் அந்நதி நீரை பருகி உயிரை இழந்தார். அந்நதியில் ஒரு மடுவில் வசித்து வரும் காளியன் என்னும் சர்ப்பத்தின் கொடிய விஷத்தால் நீர் விஷமாகி இருந்தது. இவ்வாறு உயிர்கொள்ளைக்கு காரணமான காளியனை அடக்க கிருஷ்ணன் அருகிருந்த கதம்ப மரத்தின் மீதேறி நீரில் குதித்தார். காளியன் கோபம் கொண்டு சீறி எழுந்து கண்ணனை கடித்தது. அது கண்டு அனைவரும் மயங்கி விழுந்தனர். செய்தி அறிந்த நந்தகோபர், யசோதை, ரோகிணி ஆகியோரும் ஓடி வந்தனர். கிருஷ்ணன் தன் உடலை பெரிதாக்கி காளியன் தலைமீதி ஏறி நடனமாடி அதனை அடக்கிட காளியன் ரத்தம் கக்கி தனது பத்தினிகளுடன் கைகூப்பி நின்று கிருஷ்ணனை துதி செய்தான். உடனே கிருஷ்ணன் கீழே குதித்து சர்ப்பராஜனாகிய காளியனுக்கு கீழ்கண்டவாறு ஆணையிட்டார். ஹே காளியனே, உனது குடும்பத்தினருடன் இனி சமுத்திரத்திற்கு சென்றுவிட வேண்டாம். என்னை 2 சந்தியா காலங்களிலும் நினைப்பவனுக்கு சர்ப்ப பயம் உண்டாகாது. இம்மடுவில் நீராடி என்னை பூஜிப்பவனது பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று கூறினாராம். ஒரு சமயம் ராமா கிருஷ்ணர்கள் பிருந்தாவனத்தில் சஞ்சரித்த போது பிரலமன் என்ற அசுரன் கோபம் வேஷத்தில் அவர்களுடன் இருந்தான். கிருஷ்ணன் சிறுவர்களிடம் எல்லோரும் 2 கட்சியாகி ஒரு கட்சி தன் தலைமையிலும் மற்றொன்று பலராமனை தலைவனாக கொண்டும் ஆட வேண்டும் என்று கூற அவ்வாறே விளையாடத் தொடங்கினார். விளையாட்டில் தோற்றவர் வென்றவரை தோளில் தூக்கி கொண்டு ஓட வேண்டும் என்றபடி தோல்வியடைந்த பிரலமன் பலராமனை சுமந்து செல்ல நேர்ந்தது. உண்மையை அறிந்த பலராமன் அசுரன் தலையில் தனது முஷ்டியால் குத்த அந்த அடியை தாங்க முடியாமல் அவன் ரத்தம் கக்கி கீழே விழுந்து உயிரையே விட்டானாம். மற்றொரு நாள் பசுக்கள் புல்லை மேய்ந்து கொண்டிருக்க சிறுவர்கள் விளையாட்டில் கவனமாக இருந்தனர். அப்போது திடீரென்று காட்டில் தீ ஏற்பட்டு எங்கும் பரவிட செய்தி அறிந்த கண்ணன் அவர்கள் துயர் துடைக்க எல்லோரையும் கண்ணை மூடி கொள்ளும்படி கூறினார். பகவான் அத்தீயை தானே விழுங்கிவிட்டார். பிருந்தாவன சஞ்சாரியான கிருஷ்ண பரமாத்மாவை கோபிகா ஸ்திரீகள் மனதால் தியானித்து அவனது திவ்ய லீலா வைபவங்களை வர்ணித்து அவனுடைய இணையில்லா வடிவழகை அக்கண்களால் கண்டு ஆனந்த கடலில் மூழ்கி திளைத்தனர். கிருஷ்ணர் மீது கொண்ட பிரேம பக்தியில் திளைத்து கிடைந்த அந்த ஆயுர்குல பெண்டீர் பகவானின் வேணுகான அனுபவத்திலே ஆழ்ந்து கிருஷ்ணமயமாகினர். அதாவது தன்மயமாகவே ஆகிவிட்டாராம். ஒரு நாள் கண்ணன் தன் தோழர்களுடன் இயற்கை எழில் கொஞ்சம் காட்டில் வெகு தூரம் பசுக்களுடன் சென்றான். அங்கே நீர்நிலையில் பசுக்களுக்கு நீர் காட்டிவிட்டு எல்லோரும் அமர்ந்தனர். அப்பொழுது நண்பர்கள் பசியினால் வருந்த கண்ணன் அவர்களிடம், அதோ அந்தணர்கள் சொர்க்கம் வேண்டுமென ஆங்கிரச யாகம் செய்கின்றனர், அங்கு சென்று கேளுங்கள், அன்னம் கொடுப்பார்கள், தவறாமல் என் பெயரையும் என் அண்ணா பெயரையும் சொல்லிக் கொள்ளுங்கள் என்றாராம். ஆனால் பெருத்த ஏமாற்றம் என்ன தெரியுமா? அவர்கள் பரம்பரமாகிய கண்ணனை சாதாரண மானிடராகவே எண்ணி அந்த சிறுவர்களை மதிக்கவே இல்லை உண்டு என்று கூட கூறவில்லை. சிறுவர்கள் வெறுப்புடன் திரும்பி வந்து நிகழ்ந்ததை கூற பகவான் சிரித்துக்கொண்டே, நீங்கள் யாகசாலைக்கு செல்லாமல் ரிஷி பத்திரிகளிடம் சென்று கூறுங்கள், அவர்கள் உங்களுக்கு நிறைய அன்னம் அளிப்பார்கள் என்றாராம். கிருஷ்ணன் தியானமாகவே இருக்கும் அந்த ரிஷி பத்தினிகள் சகல விதமான போஜன பதார்த்தங்களையும் தனித்தனியே பாத்திரங்களில் எடுத்துக்கொண்டு சிறுவர்களுடன் உலாவும் கிருஷ்ணனையும் பலராமனையும் கண்டு மயங்கி நின்றனர். அவர்களை கணவர்கள் தடுத்தும் பயனில்லை. கிருஷ்ணன் அந்த பெண்மணிகளை வரவேற்றி இனிமையாக பேசினான். மனைவி,
மக்கள், உறவினர், ஷரீரம், பிராணன், மனம், புத்தி எல்லாம் பிரியமுள்ளதாக இருப்பதற்கு காரணம் ஆத்ம சம்பந்தமாகும். சர்வம் ஆத்மாவாக விளங்குகிறதல்லவா? என்னை விட பிரியமான வஸ்து வேறென்ன உள்ளது? நீங்கள் என்னை நாடி வந்தது மிக்க சிறப்புடைய செயலாகும். இனி சென்று யாக காரியங்களை கவனியுங்கள் என்றாராம். உற்ற வஸ்துக்களை விட்டுவிட்டு தங்களையே சரணடைந்த சரணதாசிகளான எங்களை அங்கீகரித்து வேத வாக்கியங்களை உண்மையாக்குங்கள் என்று வேண்டினார் அந்த ஸ்திரீகள். அதற்கு கிருஷ்ணன், இடைவிடாமல் என்னை நினைப்பவர்கள் என்னையே வந்தடைவார்கள். நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள், என்னையே தியானித்து பஜனம் செய்யுங்கள் என்று அறிவுரை கூறி அனுப்பினார்கள். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே என்று நாமும் கூட அந்த கிருஷ்ணனுக்கு பஜனை பாடுவோம். இதோ வேணுகோபால சுவாமியாக அவரது திரு கரத்திலே அந்த புல்லாங்குழலை ஏந்தி கொண்டு நின்ற கோலத்தில் ருக்மிணி சத்யபாமா சமேதராய் வேணுகோபால சுவாமி தெப்பத்திலே பவனி வந்து கொண்டிருக்கும் அந்த அற்புதமான காட்சியை இதோ இந்த மாலை வேளையிலே செவித்து கொண்டுள்ளோம் நேரடி ஒளிபரப்பில். பகவானும் சிறுவர்களும் போஜனம் செய்து மகிழ்ந்தனர். நடந்ததை அறிந்த மகரிஷிகள் கர்ம வழியில் ஈடுபட்டு மயக்கம் அடைந்த தங்களை மன்னிக்கும்படி பகவானை மனதால் தியானித்து வணங்கினர். அப்பொழுது நந்தகோபர் இந்திரயாகம் செய்ய ஏற்பாடு செய்தாராம். அது பற்றிய விவரம் கேட்ட கண்ணனை நந்தகோபார் அன்புடன் அணைத்து கொண்டு, மழையினால் பயிர்கள் செழிக்கின்றன, மலைக்கு அதிபதியாகிய இந்திரனை பூஜிப்பது பரம்பரை வழக்கம் அல்லவா? எனவே இப்போது பலவித தானியங்களாலும் இந்திரனை பூஜிக்கிறோம். இதுவே இந்திர யாகம் என்றாராம். பக்தர்களே, இதோ சேவிப்போம் வேணுகோபால சுவாமியை. దేవికిని తెప్పల కోనేటమ్మా, దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మా, వేవేలు ముక్కులు లోకపావని నీకమ్మా, దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మా, వేవేలు ముక్కులు లోకపావని నీకమ్మా, దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మా, వేవేలు ముక్కులు లోకపావని నీకమ్మా. కామమోక్షతతులు నీ శోభనాలు అర్మిలి, నాలుగు వేదాలదే నీ దరులు, ధర్మార్థ కామమోక్షతతులు నీ శోభనాలు అర్మిలి, నాలుగు వేదాలదే నీ దరులు, నిర్మలపు నీ జలము నిండు సప్త సాగరాలు, కూర్మము నీ లోతు, కూర్మము నీ లోతు ఓ కోనేరమ్మా, నిర్మలపు నీ జలము నిండు సప్త సాగరాలు, కూర్మము నీ లోతు ఓ కోనేరమ్మా, దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మా, వేవేలు ముక్కులు లోకపావని నీకమ్మా.
కడళ్ళు జగతి దేవతలు నీ జల జంతులు తగిన గంగాది తీర్థములు నీ కడళ్ళు జగతి దేవతలు నీ జల జంతులు గగనపు పుణ్యలోకాలు నీ దరి మేడలు మొగిని చుట్టూ మాకులు మునులోయమ్మ గగనపు పుణ్యలోకాలు నీ దరి మేడలు మొగిని చుట్టూ మాకులు మునులోయమ్మ దేవునికి దేవికి తెప్పల కోనేటమ్మ వేవేలు మొక్కులు లోక పావని నీకమ్మా నగరము వాకిలే నీ ఆకారము చేకొను పుణ్యములే నీ జీవభావము వైకుంఠ నగరము వాకిలే నీ ఆకారము చేకొను పుణ్యములే నీ జీవభావము ఏకడను శ్రీ వెంకటేశుడే నీవునికి దీపుని నీ తీర్థమాడితిమే కావవమ్మ ఏకడను శ్రీ వెంకటేశుడే నీవునికి దీపుని నీ తీర్థమాడితిమే కావవమ్మ దేవునికి దేవికి తెప్పల కోనేట ఓం నమో వెంకటేశాయ. హరే రామ 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று ஸ்ரீ வேணுகோபால சுவாமியை சேவித்துக் கொள்வோம். இந்த தெப்பத்திலே அதாசி புஷ்ப சங்காஷம் ஹார நூபூர சோபிதம் ரத்ன கங்கன கேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி வாரினுடைய தெப்போற்சவத்தை சேவித்துக் கொண்டுள்ளோம். 2ஆம் நாளான இன்று இதோ இந்த மாலை வேளையிலே சேவிப்போம். அப்போது கண்ணன் அழகிய பேருருவுடன் தோன்றி தானே மலையின் முக்கிய தேவதை என்றிட கிருஷ்ணனும் அப்பாவி போல் நின்று அத்தேவதையை பணிவுடன் வணங்கினான். கோகுலவாசிகளும் நந்த கோபரும் பக்தியுடன் வணங்கி பூசித்து மகிழ்ந்தார். இதை அறிந்த இந்திரன் மிக்க கோபம் கொண்டு கரு மேகங்களை ஏவி பெருமழை பெய்யச் செய்தான். செய்வதறியாத ஆயர்குல மக்கள் கிருஷ்ணனை சரணடைய அவன் சரணமடைந்தவரை காப்பது தன் கடமை என்று கோவர்தனகிரியையே தூக்கி குடையாக பிடித்து எல்லோரையும் அதன் அடியில் வந்து சுகமாக தங்கி இருக்குமாறு கூறினாராம். இவ்வாறு 7 நாட்கள் கழிய இந்திரன் பகவானின் யோக மகிமையை உணர்ந்தான். அவன் கர்வம் அடங்கியது. மழை நின்றது. இத்தகைய கண்ணனின் அதிமானுஷ்ய செயலை தேவலோக்கத்தில் இருந்த கண்ட காமதேனுவும் இந்திரனும் பூலோகம் வந்து இரகசியமாக பகவானை தரிசித்து வணங்கினாராம். அப்போது இந்திரனிடம் பகவான் சொல்லுகிறார், நீ ஆடம்பரத்தையும் கர்வத்தையும் விட்டு பதவியில் கவனமாயிரு. என் உத்தரவுப்படி நட, க்ஷேமம் உண்டாகும். உன் இருப்பிடம் செல்க என்று விடை கொடுத்து அனுப்பினாராம். காமதேனுவும் தனது பாலை பொழிந்து பகவானுக்கு அபிஷேகம் செய்தது. தேவர்களும் தூப தீப நைவேத்தியங்களுடன் பகவானுக்கு கோவிந்தன் என்று பெயரிட்டு பட்டாபிஷேகம் செய்தது. ஒரு சமயம் பூர்ணச்சந்தரின் பால் நிலவில் கண்ணன் யோகமாய தேவியின் உதவியுடன் ஒரு அதிசய விளையாட்டை நிகழ்த்தினான். பகவான் ஒரு இனிய குழலூதி எல்லோரையும் தன் வயப்படுத்தினான்.
அவன் இனிய கீதத்தில் மயங்கி கோபியர்கள் அனைவரும் தன் இருப்பிடம் விட்டு கண்ணனிடம் வந்து சேர்ந்தனர். கிருஷ்ணன் பிரேமையில் ஆழ்ந்த அவர்களும் வர முடியாமல் வீட்டிலே தங்கியவர்களும் கூட கண்ணன் தியானத்தில் ஒன்றிய உள்ளம் கொண்டவர்களாய் மெய்மறந்து சொக்கி நின்றனர். அந்த மங்கையர்களை கண்ட கண்ணன் வசீகர புன்னகையுடன் இனிமையாக பேசினர். என்னிடம் அன்பு கொண்டு வந்தது சரியே, எனினும் அவரவர் கூறிய தர்மங்களை செய்யாமல் வரலாமா? திரும்பிச் செல்லுங்கள். என் அருகில் இருப்பதை விட என்னை உள்ளன்புடன் தியானிப்பது, என் சரித்தம் கேட்பது, என் நாம கீர்த்தனம் ஆகியவற்றால் என் மீது பக்தி அதிகமாகிறது என்று கூற அப்பெண்மணிகள் சரணமே கதி என்று வந்த எங்களை கைவிடாமல் ரட்சித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம். மேலும் எங்களை சரணதாசிகளாக ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் செய்யுங்கள், தங்கள் கர கமலங்களை எங்கள் சிரசின் மீது வைத்து அருள் புரியுங்கள் என்று வேண்டினாராம். அப்போது கண்ணன் தனது இனிய புன்னகையால் அவர்களை மகிழ்வித்தார். அந்த கபடமற்ற பெண்களுடன் பிருந்தாவனத்தில் ஆனந்தமாக ஆடி பாடினார் கண்ணன். கோபியர்களும் ஆனந்தமாக கண்ணனை புகழை பாடி பாடிக்கொண்டே உல்லாசமாக சஞ்சரித்தனர். இவ்வாறு யமுனை ஆற்றங்கரையில் பிருந்தாவனத்தில் கோபியருடன் கண்ணன் ஆனந்தமாக இருக்கையில் அவர்கள் ஒவ்வொருவரும் கண்ணன் தன்னை மட்டுமே நேசிக்கிறான் என்ற எண்ணத்துடன் பெருமிதம் கொண்டனர். இதை அறிந்த கண்ணன் மெல்லச் சிரித்துக்கொண்டே திடீரென்று மறைந்து விட்டான். கோபியர்கள் தங்கள் உள்ளத்தையே கண்ணனிடம் ஒப்படைத்து கிருஷ்ண தியானமாகவே இருந்தார் அல்லவா? எல்லோரும் சேர்ந்து கானம் பாடினர். அதுவே கோபிகா கீதம். ஒரு நாள் அரிஷ்டன் என்ற அசுரன் மலை போன்ற ரிஷப வடிவில் உருமிக்கொண்டு கோகுலத்தில் நுழைந்தான். அவன் இடைச்சேரியில் அட்டகாசம் செய்து கொண்டு அச்சுறுத்தி வந்தான். கூர்மையான கொம்புகள் கொண்ட அது தன் குளம்புகளால் பூமியை பிளப்பது போல் இடித்தது. பசுக்கள் நடுங்க பாய்ந்து வந்தது. அக்கொடிய காளையை கண்ட மக்கள் ஹே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூறிக்கொண்டே கிருஷ்ணனிடம் சரண் புகுந்தனர். உடனே அவன் காளையின் கொம்புகளை பற்றி கீழே தள்ளி மிதித்து அதன் உடலை முறுக்கி பிழிந்து கொன்று வீழ்த்தனர். மற்றொரு நாள் வியோமாசுரன் என்பவன் கோபியர் குமாரர்களை மலை குகையில் அடைத்து வைக்க கிருஷ்ணன் அசுரனை கொன்று கோபியர் குமாரர்களை விடுவித்தார். ஒரு சமயம் கண்ணன் சுதீர்சனன் என்ற பாம்பை காலினால் மிதித்து கொன்றான். மற்றொரு சமயம் ப்ரஹஸ்பதி முனிவரை சுதர்சனம் என்ற வித்யாதரன் இகழ்ந்ததால் அவனை பாம்பு கடிக்கும்படி சபித்தாராம். சாப விமோசனத்தை அந்த பாம்பு இவ்வாறு கண்களால் பெற்றது. பக்தர்களே, இதோ அந்த வருண பகவான் கூட அந்த தெப்போற்சவத்திலே கிருஷ்ணனுக்கு, அதாவது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கைங்கரியமாக அந்த வருண பகவான் கூட இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கோம் அந்த வருணனை. இதோ சேவிப்போம் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி வாரினுடைய தெப்போற்சவத்தை நேரடி ஒளிபிறப்பில் கார்வேட்டி நகரத்திலிருந்து சேவிப்போம். ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமியை சேவிப்போம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று சேவிப்போம். கோபியர் துகில் உரிந்தான். சில கோபியர் கண்ணனே தனக்கு கணவனாக வேண்டுமென பாவை நோன்பு நோற்றர். அவர்கள் பனிவரை கன்னியை தொழுதனர். துர்க்கை உருவை வரைந்து நோன்பு நோற்றனர். இதனையே கார்த்தியாயினி விரதம் என்றும் கூறுவர். விரதம் அனுஷ்டிக்க முற்பட்ட பெண்டீர் நீராடச் சென்றனர். சென்ற இடத்தில் தங்களுடைய உடைகளையும் நகைகளையும் கரையிலே வைத்துவிட்டு நீரில் முழுகினர். அப்படி அவர்கள் நீராடி கொண்டிருக்கையில் அவர்களுக்கு கண்ணனின் புல்லாங்குழலின் ஓசை கேட்டது. உடனே அவர்கள் வெளிவர எண்ணி கரையில் தமது துணிகளை காண அங்கே அவை காணப்படவில்லை. ஸ்ரீ கிருஷ்ணனே புடவைகளை குறும்புத்தனமாக மறைத்திருப்பான் என்று நினைத்து வேணுகானம் அந்த திசையை நோக்கி தேடினர். அங்கேயே கரையில் இருந்த ஒரு மரத்தின் கிளைகளிலே அவர்களுடைய உடைகளும் அவற்றை அபகரித்த கள்ளன் கண்ணனையும் கண்டனர். அவர்கள் தங்கள் கைகளால் மூடி நீருக்குள் சென்று கழுத்தளவு நீரில் நின்று கண்ணனிடம் வேண்டினர். கிருஷ்ணா, உன்னையே நம்பி உள்ளவர்கள் நாங்கள் அப்பா. உங்களை தவிர வேறு யாரும்
எண்ணிக்கூட பார்ப்பது இல்லையே. உங்களையே சரணமடைந்த எங்களை நீங்கள் இப்படி நடத்தலாமா? தயவு செய்து எங்கள் சேலைகளை போடு என்று வேண்டினர். கார்த்தியாயினி விரதம் அனுஷ்டிக்க எண்ணிய நீங்கள் ஆடை ஏதுமின்றி நீரில் இறங்கி நீராடலாமா? நீங்கள் என்னையே நம்பி இருப்பதாகவும் நானே உங்கள் நாதன் என்று உரைத்தீர்கள். அது உண்மையானால் நீங்கள் என்னிடம் அப்படியே வந்து அந்த சேலையை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றாராம். ஆடையின்றி எப்படி வருவது என்று கேட்டாராம். அப்போது அவர்கள் பகவானின் அறிவுரை கேட்டு மனத்தெளிவு பெற்றனர். கிருஷ்ண பிரேமையில் மூழ்கி அவனையே கணவனாக அடைய விரும்பிய அவர்கள் வெட்கத்தையும் பற்றையும் விட்டு இரு கைகளையும் மேலே தூக்கி வணங்கி மெய்மறந்து துதி செய்தனர். அப்போது மாயக்கண்ணன் அவர்களுடைய சேலைகளை அவர்களுக்கு அளித்து மறைந்து விட்டான். கோபியருக்கு பற்றற்ற நிலையை உணர்த்தவும் தன்னையே சரணடைந்தரை காக்கும் தன் இயல்பையும் தனது பக்தர்களுக்கு என் நிலையிலும் இழுக்கு நேராவண்ணம் உதவும் வாத்சல்ய குணத்தையும் உணர்த்தவே இந்த கோபிகா வஸ்திராபரணம் நடத்திய நான் மாயக்கண்ணன் என்று முடித்தார் சுகபிரம்மம். பக்தர்களே, கம்சனால் ஏவப்பட்ட கேசி என்னும் அசுரன் ஸ்ரீ கிருஷ்ணனை கொல்லும் எண்ணத்துடன் குதிரை வடிவத்தில் வந்து குளம்புகளால் பூமியை இடித்தும் பிடரி மயிர்களால் மேகங்களை குத்தியும் குதித்ததோடும் வேகத்தால் சந்திர சூரிய வழிகளில் தாவிக்கொண்டும் பெரும் கனைப்புடன் அங்கிருந்த ஆயர்களை துரத்தினான். இது கண்ட அச்சமற்ற ஆயுர்களும் ஆயிச்சியரும் ஸ்ரீ கிருஷ்ணனை சரணடைந்து காத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம். அப்போது கண்ணன் புன் சிரிப்புடன் அவர்களை பயப்பட வேண்டாம் என்றும் அற்ப பலம் கொண்டது அது என்றும் கூறினான். மேலும் அவன் பலமற்றவன், சும்மா குதித்து ஆட்டம் காட்டுகிறான் என்று கூற அவர்களை அமைதியாக இருக்க பணித்தான். கேசியை நோக்கி வா என அழைத்து அதன் பற்களை உதிர்த்து விடுவதாக கூறினான் கண்ணன். அப்போது அக்குதிரை வாயை திறந்து கொண்டு கண்ணன் மீது பாய்ந்து உடனே கண்ணன் தன் கையை அதன் வாயிலே புகுத்தி மிக பெரிதாக்கினார் கையை. அவன் பற்கள் யாவும் உடைப்பட்டன. வாய் இரண்டாக கிழித்து விட்டது. இதை கண்ட ஆயர்கள் மட்டுமின்றி தேவர்கள் மகிழ்ச்சி உற்றனர். கேசியின் வதத்தை விண்ணிலிருந்து மறைந்து பார்த்த நாரதர் வெளிப்பட்டு கண்ணனை துதி செய்தனர். பகவானுக்கு இதன் காரணமாகத்தான் கேசவன் என்ற திருப்பெயர் விளங்கட்டும் என்று அடுத்து நடக்க இருக்கும் கம்ச யுத்தத்திற்கு வருவதாகவும் கூறி சென்றார் முனிவர். கிருஷ்ணர் பலராமர்கள் அரக்கர்களை கொன்றது, கோவர்தன மலையை தூக்கியது, தேவகியின் மகனாக பிறந்து யசோதையிடம் வளர்தல் போன்ற செய்திகள் அனைத்தையும் நாரதர் கம்சனுக்கு கூறிட அவன் வெகுண்டெழுந்தான். பின்பு சானாசுரன் முஷ்டிகன் என்ற மல்லர்களுடன் ஆலோசித்து கிருஷ்ணரையும் பலராமரையும் கொல்லுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்தான். பிறகு விஷ்ணிகுல நண்பர் அக்ரூரிடம் கோகுலம் சென்று மதுரா நகரில் நடந்த உள்ள தனூர் யாகத்திற்கு ராமா கிருஷ்ணர்களையும் நந்த கோபுரரையும் அழைத்து வரும்படியும் அவர்களை உடனே செல்ல வேண்டாம் என அறிவித்து தேரையும் கொடுத்து அவரை அனுப்பினான். அக்ரூரர் ஸ்ரீ கிருஷ்ணன் சரணங்களை கண்டு வணங்க செல்வதற்கான வாய்ப்பாக கருதி உடனே புறப்பட்டார். கம்சன் தன்னை காத்துக்கொள்ள செய்வது அனைத்தையும் அறிந்த அக்ரூரர் இம்முயற்சியில் கம்சன் தோல்வியடைய போவதையும் அறிந்திருந்தாராம். அக்ரூரன் வழிநெடுக்க கிருஷ்ண தியானமாகவே இருந்து கோகுலத்தை அடைந்து ராமகிருஷ்ணர்களிடம் இருக்கும் இடத்திற்கு சென்றார். சென்றவர் அவர்களின் திருவடிகளில் விழுந்து வணங்கி தான் வந்த காரணத்தையும் கம்சன் ஏற்பாடுகளையும் விளக்கினார். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனை இதோ வேணுகோபால சுவாமியாக எழுந்தருளி கார்வேட்டி நகரத்தில் இருக்கும் அந்த வேணுகோபால சுவாமிவாரினுடைய தெப்போற்சவத்தை தான் இப்பொழுது நாம் செவித்து கொண்டுள்ளோம். 2ஆம் நாளான இன்று இதோ இந்த மாலை வேளையிலே சேவிப்போம் ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி. செய்தி அறிந்த நந்தகோபர் தனூர் யாகம் காண மதுரை செல்ல ஆயத்தமானார். ஆனால் கண்ணன் பிரிந்து செல்வதை ஏற்காத கோபியர்கள் அவரை தடுத்து நிறுத்த முயன்றார். தேர் கிளம்பியது கண்டு அதனை பின்தொடர்ந்து சென்றது. அப்போது கண்ணன் தான் வெகு விரைவில் திரும்பி வருவதாக அன்புடன் கூறி அவர்களை சமாதானம் படுத்தினார். பகவானுடைய தேர் யமுனை கரையில் சிறிது நேரம் நின்றது. அக்ரூரர் யமுனையில் இறங்கி நீராடச் சென்றார்.
அவர் நீரில் முழுகிய போது எதிரில் அமர்ந்திருக்கும் ராம லக்ஷ்மணர்களைக் கண்டு வியந்தார். மறுபடியும் முழுங்கிட அப்போது அங்கு ஆதிசேஷ பகவானையும் சங்கு சக்கரதாரியையும் கண்டு பரமானந்தம் கொண்டு துதி செய்த வண்ணம் மெய்மறந்து நின்றார். அவருக்கு தோற்றமளித்த பகவான் மறைந்துவிட அக்ரூரர் அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு ரதத்தின் அருகில் வந்தே சேர்ந்தாராம். அப்போது கிருஷ்ணன் சிரித்துக்கொண்டே அக்ரூரை நோக்கி சொல்லுகிறான், என்ன அதிசயம் கண்டவர் போல் இருக்கிறரே, என்ன விஷயம் என்று கேட்டாராம். அதற்கு அக்ரூரர் ஜகத் ஸ்வரூப்பியாகிய அவரையே பார்க்கின்ற தனக்கு வேறென்ன அதிசயம் வேண்டும் என்று கூறிக்கொண்டே தேரேறி குதிரைகளை ஓட்டினார். அந்தி சாயும் நேரம் மதுரையை அடைந்தனர். கிருஷ்ணன் பல ராமர்கள் பலராமர்கள் நந்த கோபர் மற்றும் ஆயர்பாடி மக்களுடன் தங்கியிருக்கும் உபவனத்திலேயே தங்கிவிட்டு காலையில் நகரத்துக்கு வருவதாக கூறி அக்ரூரருக்கு விடை கொடுத்து அனுப்பினான். மறுநாள் நகரை சுற்றி பார்த்து வருகையில் வழியில் சுதர்மதன் என்ற வண்ணான் எதிர்பட அவனிடமிருந்து வஸ்திரங்களை தருமாறு கேட்க அவன் மறுக்க அவனை வதம் செய்து வஸ்திரங்களை கோபர்களுக்கு கொடுத்தார். பின்னர் ஒரு வியாபாரி அவரை பணிந்து ஆடை அணிகளால் அவரை அலங்கரித்து மகிழ அவனுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அருளினார் பகவான். பிறகு சுதர்மர் என்ற பூக்காரர் வீட்டிற்கு சென்று அவனுக்கு அனுகிரகம் செய்தார். வழியில் சந்தன கிண்ணத்துடன் ஒரு வக்கரமான பெண்ணை கண்டவர் அவளை பற்றி விசாரித்து சந்தனத்தை தனக்கு தருமாறு கேட்டாராம். அவள் தன் பெயர் திரிவக்கிரா என்றும் கம்சனின் வேலைக்காரி என்றும் சந்தனத்தை கம்சனுக்கு எடுத்துச் செல்வதாக கூறிய அவள் அதை பூசிக்கொள்ளும் தகுதியுள்ளவர் கிருஷ்ணனே என்று கூறி அவரிடம் கொடுத்து விட்டான். இதனால் மகிழ்ச்சி அடைந்த பகவான் அவளை சுந்தர ஸ்வரூப்பியாக்கி விட்டார். பின்னர் தனுர்யாகம் நடக்கும் இடத்தை அடைய அங்கு இருந்த பெரிய தனுசை கையில் எடுத்து
అంగము తచ్చునాడు అంబుధిలో మంధ్రము తేమల తేలించు ఈ తెప్ప తిరునాళ్ళు యమునలో కాళింగుని అంగపు పడిగె మీద తిమిరి తొక్కిన ఈ తెప్ప తిరునాళ్ళు ఎందు నీకు ప్రియమో ఈ తెప్ప తిరునాళ్ళు బిందువడే సిరులతో ఈ తెప్ప తిరునాళ్ళు ఎందు నీకు ప్రియమో ఈ తెప్ప తిరునాళ్ళు అప్పుడు 16,000 అంగనల చెమటల తెప్పల తేలినది అదే తెప్ప తిరునాళ్ళు అప్పుడు 16,000 అంగనల చెమటల తెప్పల తేలినది అదే తెప్ప తిరునాళ్ళు ఒప్పుగా శ్రీ వెంకటాద్రి ఉన్నతి కోనేటిలోన తెప్పిరిల్లి ఏట ఏట ఈ తెప్ప తిరునాళ్ళు ఎందు నీకు ప్రియమో ఈ తెప్ప తిరునాళ్ళు బిందువడే సిరు శ్రీకృష్ణ గోవింద హరే முராரே ஹே நாத நாராயண வாசுதேவா என்று அந்த ஸ்ரீ வேணுகோபால சுவாமியை செவித்துக் கொள்வோம். பக்தர்களே, கார்வேட்டி நகரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி வாரினுடைய தெப்போற்சவத்தை 2ஆம் நாளான இன்று இதோ இந்த மாலை வேளையிலே ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமியை செவித்துக் கொண்டுள்ளோம். ராமகிருஷ்ணர்கள் நீராடி அலங்கரித்துக் கொண்டு சபைக்கு வந்தனர். வாயிலில் நின்ற காவல்காரன் கம்சனிடம் ஆணைப்படி குவலயா பீட்டம் என்ற யானையை அவர்கள் மீது ஏவிட அது ராமகிருஷ்ணர்களை கொல்ல ஆயுதமாக்க பகவான் அதன் தந்தங்களை ஒடித்து அவற்றாலேயே யானையையும் யானை பாகனையும் கொன்று வீழ்த்தினர். பின்னர் அந்த தந்தங்களையே ஆயுதங்களாக கொண்டு மல்யுத்த அரங்கில் நுழைந்தனர். மற்போர் வீரர்கள் ராமகிருஷ்ணர்களை போருக்கு அறைகூவி அழைத்தனர். அப்போரில் பகவான் சானூரனையும் பலராமன் முஷ்டிகளையும் வெற்றி கொண்டு வதம் செய்தனர். மக்கள் ஆனந்த கூச்சலிட்டு கண்ணனை கொண்டாடினார்கள். மல்லர்களை வீழ்த்திய மாதவனையும் அவன் சோதரனையும் கண்டு கொதித்து எழுந்தான் மதுரை மன்னன் கம்சன். அவன் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் உக்ரசேனன் நந்தகோபர் ஆகியோரையும் உடனே கொல்லுமாறு உத்தரவு இட்டானாம். அதை கேட்ட பகவான் கிருஷ்ணன் கடுங்கோப்பம் கொண்டு கம்சனை எதிர்த்து போரிட்டு கடைசியில் அவன் மீது பாய்ந்து அவனை கீழே தள்ளி அவன் மார்பின் மீது அமர பாரம் தாங்காமல் கம்சன் உயிர் நீத்தான். ஆனால் அவன் தன் மரண பயத்தினால் சதா சர்வ காலமும் கிருஷ்ண உருவத்தையே கண்டு நடுங்கியபடியால் அவனுக்கு பகவானின் சாரூப்பியம் கிடைத்தது. கம்சனுடைய மனைவிகளை சமாதானம் செய்து கம்சனுக்கு உத்திர கிரியைகளை முறைப்படி சேவித்தார். பிறகு ராம கிருஷ்ணர்கள் பெற்றோர்களையும் பாட்டனர் உக்ரசேனரையும் சிறைமீட்டு வணங்கினர். பெற்றோர்களும் மக்களை அன்புடன் கட்டித்தழுவி முத்தமிட்டு உச்சி முகர்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்தனர். பகவான் உக்ரசேனரை யாதவர்களுக்கு அரசனாக்கினார். பிறகு நந்த கோபாரிடம் சில காலம் மதுரையிலே தங்கிவிட்டு வருவதாக கூறி
பல காணிக்கைகளை அழித்து அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் கோகுலம் அனுப்பி வைத்தார். வசுதேவர் தேவகி குழந்தைகளுக்கு உபநயனம் செய்து வைத்து சாந்தி பணி முனிவரிடம் வித்தை கற்க சேர்த்திட ராமகிருஷ்ணர்கள் நன்கு குருகுலவாசம் செய்து சகல வித்தைகளையும் கற்று இறுதியில் குருவுக்கு அவர் விரும்பும் தட்சணை அளிக்க வேண்டி நினைத்தாராம். பிறகு குரு வேண்டியபடியே பிரபாஷ க்ஷேத்திரத்தில் மூழ்கி இருந்து போன குரு புத்திரனை உயிருடன் கொண்டு வந்து குருவினிடம் ஒப்புவித்து குரு தட்சணையாக அழித்து வணங்கினார் பகவான் கிருஷ்ணன். குருகுலத்தில் இருந்து திரும்பி வந்த ராம கிருஷ்ணர்களை மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். பகவான் சில காலம் அங்கேயே தங்கியிருந்தார். பின்னர் கிருஷ்ணன் விஷ்ணுகுல சிரேஷ்டரான உத்தவ சுவாமியை அணுகி அவரை கோகுலம் சென்று வர வேண்டினான். அவர் கோபியர்கள் அவர்களது உள்ளம் உயிர் எனக்கே அர்ப்பணம் செய்து இகலோக பரலோக சுகங்களையும் விட்டு என்னையே சரணம் அடைந்துள்ளனர். அவர்களிடம் நான் விரைவில் வந்து சந்திப்பதாக கூறுமாறு பணிந்தாராம். மாலையில் கோகுலம் வந்தடைந்த உத்தவரை நந்தகோபர் வரவேற்று உபசரித்து க்ஷேம லாபங்கள் பற்றி விசாரித்தார். மேலும் கண்ணன் தனக்கு பிரியமான பிருந்தாவனத்தையும் கோகுலத்தையும் கோவர்தனகிரியையும் நினைத்து கொள்கிறாரோ என்று கேட்டானாம். மற்றும் கிருஷ்ணனின் லீலைகளை நினைத்து நினைத்து பரவசத்தில் திளைத்து ஆனந்த கண்ணீர் பெருகினார். அருகில் இருந்த யசோதையும் அவ்வாறே மெய்மறந்து நின்றாள். அவர்களின் இணையற்ற பிரேம பக்தியை கண்ட உத்தவர் வியப்பினால் திகைத்து நின்றார். நந்தகோபரை பார்த்து, ஸ்ரீ ஹரியிடம் பிரேம பக்தி உடைய நீங்கள் பிறவி பயனை அடைந்து விட்டீர்கள். சீக்கிரத்திலேயே கிருஷ்ணன் தரிசனம் கிடைக்கும் என்று இயம்பி அதனை தெரிவிக்கவே பகவான் தன்னை அனுப்பியதாகவும் கூறினார். மறுநாள் சூரியோதயத்தில் நந்தகோபர் வீட்டின் முன் இரத்தத்தை கண்டு கோபியர்கள் பிரமித்தார்கள். அப்போது நித்திய காமானுஷ்டங்களை முடித்துக்கொண்டு உத்தவர் அங்கு வந்தார். அவரை கோபியர் தனியாக அழைத்துச் சென்று வணங்கி உபசரித்து கண்ணனை பற்றி கேட்டனர். கிருஷ்ணன் தரிசனத்திற்காக ஆவலுடன் துடிக்கும் அவர்களின் பிரேமாதிசயத்தை கண்ட உத்தவர் திகைப்புற்றார். அவர்களின் ஈடில்லா அன்பை கண்டு வியந்தார். பிறகு கிருஷ்ணனை சொன்ன செய்திகளை அவர்களுக்கு தெரிவித்தார். செய்தி கேட்ட கோபியர்கள் மிகவும் மயங்கினர். அந்த கிருஷ்ணனிடம் கொண்ட ஆசை மறக்க முடியவில்லை. அவனது நடையழகு, அற்புத லீலைகள், கருணா கடாட்சத்தை எங்களால் மறக்க முடியவில்லை. துன்பங்களை துடைக்கும் அந்த கோவிந்தன் எங்களை துயரக் கடலிலிருந்து மீட்டு காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்டாராம். அந்த ஆயிர்குல மங்கையரின் ஈடு அணையற்ற கிருஷ்ணன் பக்தியை கண்ட உத்தவர் கிருஷ்ணன் மீது அன்பை பிரேமையை கொண்ட கோபியர் வணங்கத்தக்கவர்கள். அவர்கள் சகல தர்மங்களையும் உற்றார் உறவினர்களையும் துறந்து சுருதிகளும் தேடுகின்ற பகவத் சரணங்களை நாடி நாடி ஓடி வந்தனர். இவ்வாறு கோகுலத்தில் சில நாட்கள் செலவழித்த பின்னர் உத்தவர் நந்தகோபர் கோபியர் மற்றும் கோகுல வாசிகளிடம் விடைபெற்று மதுராபுரிக்கு செல்ல புறப்படுகையில் நந்தகோபர் அவரை அன்புடன் தழுவிக்கொண்டு, எங்கள் மனம் ஸ்ரீ கிருஷ்ணன் சரணாரவிந்தங்களிலே நிலைத்து இருக்கட்டும், எங்கள் வாக்கில் அவன் நாமமே நிற்கட்டும், எங்கள் உள்ளத்தில் கிருஷ்ணன் பக்தி பெருகிட வளரட்டும் என்று கூறி காணிக்கைகளை அடித்து விடை அளித்தாராம். உத்தவர் மதுரையை அடைந்து ராம கிருஷ்ணர்களை அடைந்து வணங்கி கோகுலவாசிகளின் அன்பை எடுத்து கூறி நந்தகோபர் அளித்த காணிக்கைகளை உக்ரசேனர், பலராமர், வசுதேவர்களிடம் அழித்து வணங்கினார். பின்னன் பகவான் தனக்கு சந்தனம் கொடுத்து வீட்டிற்கு வரவேண்டும் என்று அன்புடன் அழைத்த திரிவிக்ரன் வீட்டுக்கு சென்று அவனுக்கு அவன் அனுகிரகம் செய்தார். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனையே இதோ ஸ்ரீ வேணுகோபால சுவாமியாக கார்வேட்டி நகரத்திலிருந்து ஸ்ரீ வேணுகோபால சுவாமி வாரினுடைய தெப்போற்சவத்தில் 2ஆம் நாளான இன்று இதோ இந்த மாலை வேளையிலே சேவித்து கொண்டுள்ளோம். இதோ அந்த தெப்பத்திலே ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி உலா வந்து கொண்டிருக்கும் அந்த காட்சியை தான் சேவித்து கொண்டுள்ளோம். அடுத்து வாக்களித்தபடி அக்ரூரர் வீட்டிற்கு சென்றார்.
பலராமர் உத்தவர்களுடன் தன் இல்லம் வந்த கிருஷ்ணனை அக்ரூரர் மனமும் வந்து வரவேற்று உபசரித்தார். பகவானுடைய அருள் வேண்டி அக்ரூரர் பிரார்த்தித்தார். அப்போது கிருஷ்ணன் அக்ரூரிடம் அவர் தமக்கெல்லாம் குரு, உற்ற பந்து என்றும் அவருடைய பாதுகாப்பில் தாங்கள் வாழ்ந்து வருவதாகவும் கூறினார். மேலும் தங்களை போன்ற சுயநலமற்ற சாதுக்கள் பூசிக்கத்தக்கவர்கள், சாத்துக்கள் தரிசனமுடனே பயன் தருவது என்று கூறினார் கிருஷ்ணன். அடுத்து ஆக்ரூரரிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். தந்தையே இழந்த பாண்டவர்கள் திருத்தராட்டிரனிடம் இருக்கின்றார். அவர்கள் கஷ்டப்படுவதாக தெரிகிறது. துஷ்ட புத்தியுள்ள துரியோதனதியர் தந்தை திருதராஷ்டிரன் அவர்களை அன்பாக கவனிக்க மாட்டான். உடனே அஸ்தினாபுரம் சென்று பாண்டவர்கள் நலமறிந்து வரவேண்டும் என்று பணிந்து பலராமருடன் தன் இருப்பிடமே அடைந்தார். கிருஷ்ணன் சொல்லியபடி அஸ்தினாபுரம் சென்ற அக்ரூரர் பீஷ்மா, துரோணர், விதுரர் ஆகிய பெரியோர்களையும் பாண்டவர், துரியோதனன் ஆகியவரையும் உற்ற பந்துக்களையும் சந்தித்து க்ஷேம லாபங்களை விசாரித்தார். மேலும் சில நாட்கள் அங்கே தங்கினார். குந்தி தேவி அக்ரூரை கண்டவுடன் வருத்தமுற்றாள். பிறகு எல்லோருடைய நலன்களை பற்றி விசாரித்தாள். பக்தவத்சலனாகிய கண்ணன் பாண்டவர்களை பற்றியும் தன்னை பற்றியும் நினைக்கின்றானா? அன்பில்லாரிடையே வாழ்ந்து வரும் தனக்கும் தன் குழந்தைகளுக்கும் ஆறுதல் அளிக்க வருவானா என்றெல்லாம் கேட்டான். அழுதாள். அப்பொழுது அக்ரூரனும் விதுரனும் அவளுக்கே ஆறுதல் கூறினார். பின்னர் ஒரு நாள் அக்ரூரர் திருதராஷ்டிரனிடம் தர்ம நீதியுடன் ஆட்சி புரியும் பந்துகளிடம் சமபாவத்துடன் இருந்து புகழ்பெற்று க்ஷேமம் அடையுமாறு கோரினார். அதற்கு திருதராஷ்டிரன், புத்திர வாஞ்சையுள்ள மனம் சஞ்சலிக்கிறது. உமது நல்லுபதேசங்கள் நிலைக்காது. சர்வேஸ்வரன் கட்டளையை யாரும் மீற முடியாது என்றாராம். அக்ரூரர் மதுராபுரி அடைந்து கிருஷ்ணனிடம் செய்திகளை கூறினார். கம்சனுடைய மரணத்துக்கு பின் அவனது மனைவியர் அஸ்தி, பிராஸ்தி என்போர் தமது பிதா ஜராசந்தன் வீட்டை அடைந்தார். மகத நாட்டு மன்னனாகிய ஜராசந்தன் 53 சேனைகளுடன் மதுராபுரியை முற்றுகையிட்டான். அப்போது ராமகிருஷ்ணர்கள் தமது ஆயுதங்களை அடைய திருவுள்ளம் கொள்ள விண்ணிலிருந்து சாருங்கம் என்ற வில்லும் அக்ஷய தூணிரங்களும் கௌமோதக்கி என்ற கதையும் கிருஷ்ணனை அடைந்தன. பலராமருக்கு கல்பையும் ஒரு உலகை தடியும் வந்தன. 2 தேர்களும் சாரதியுடன் வந்து சேர்ந்தன என்று கூறியதாம். ஜராசந்தனுக்கும் ராமகிருஷ்ணர்களுக்கும் இடையே நடந்த போரில் ஜராசந்தன் தோற்கடிக்கப்பட்டான். அவனை உயிருடன் திரும்பிச் செல்ல விட்டனர். எனவே அவன்தான் வெற்றி பெற்றதாகவே எண்ணினான். இவ்வாறு 18 முறை ராமகிருஷ்ணர்களுடன் போர் புரிந்த ஜராசந்தன் கிருஷ்ணனால் தோல்வியடைந்து ஓடிப்போனான்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ